தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரின் அழைப்புதலின் பேர்ல ஆளுநர் மாளிகைக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகும் பல கேள்விகள் ஆளுநர் எழுப்பியதாக கூறப்படுகின்றது. இது குறித்து நம் மூத்த செய்தி ஆசிரியர் KVS நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. ஆளுநரை சந்தித்தும் ஆளுநர் தரப்பில் இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, அவர் மத்திய அரசினுடைய மூத்த வழக்கறிஞரிடம் பேசியதாகவும் இதை பற்றி விரிவாக்க விளக்கியதாகவும் அங்கிருந்து இதற்கு சிகப்பு கொடிதான் காட்டப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ஆளுநர் கூறியிருப்பது என்னவென்றால், பெரும்பான்மை உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்னிடம் தெரிவியுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகத்தின் முன்னாள் முதலமைச்சர் SR பொம்மை வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, சட்டமன்றத்தில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள கட்சியைத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தின் 164வது பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு விரோதமாகவும் தான் ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார் என்று தெளிவாக தெரிகிறது. இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாகத்தான் மக்கள் கருதுவார்கள். ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறபடிதான் நடக்கிறார், சட்டத்தை விட மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படிதான் நடக்கிறார் என்றுதான் மக்கள் கருதுவார்கள். அனைத்து கட்சிகளும் அதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டோர், மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன் உள்ளிட்டோரும் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஆளுநர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் திமுகவினராலும் அதிமுகவினராலும் ரசிக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளுநர் குழி வெட்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்குகளையும் சிதறடிக்கக்கூடிய செயலில் தான் ஆளுநர் ஈடுபட்டிருக்கிறார். ஆளுநருடைய ஒவ்வொரு செயலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விடும் அடிதான், பெரிய அடியாக இது மாறக்கூடிய அபாயமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் ஆளுநரும் மத்திய அரசும் சித்து விளையாட்டில் விளையாடுகிறார்கள். அரசியலில் சித்து விளையாட்டு விளையாடியவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய போராட்டம் நடந்துவிடும், மிகப்பெரிய எழுச்சி வந்துவிடும் என்பதற்காக ஆளுநர் மாளிகையிலும் சரி, மெரினா கடற்கரையிலும் சரி பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார் என்றால் இவர்கள் தமிழக மக்களிடம் எவ்வளவு தூரம் அஞ்சி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆகவே இவர்கள் சித்து விளையாட்டு நடத்துவதால் தமிழக மக்களுக்கு கொந்தளிப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் கூட இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறது என்றுதான் அர்த்தம். மத்திய உளவு பிரிவில் இருந்து பல இடங்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு போட வேண்டும், ஒரு சூழ்நிலை மாறி இருக்கின்றது என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மெரினா போன்ற முக்கிய இடங்கள்லாம் அதிகமாக தாவைக்காவினர் கூடக்கூடிய எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்கள் எவ்வளவு பாதுகாப்பை பலப்படுத்தினாலும் கூட அந்த இடங்களில் எல்லாம் மற்ற இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடக்கத்தான் செய்யும். தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு எழுந்தார்கள் என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி, மேற்கு வங்கத்திலும் சரி, கேரளத்திலும் சரி ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி இருந்தால் மக்கள் உடனடியாக நேபாளத்தை போலோ இலங்கை போன்றோ கொந்தளித்து எழுந்து ரகளையில் ஈடுபட்டு வன்முறையில் ஈடுபடவில்லை. அமைதியாக பொறுத்திருந்து தேர்தல் வரும்போது ஜனநாயக ரீதியாக தங்கள் வாக்குகளை செலுத்தி தங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை கூட மதிக்கவில்லை என்றால் ஜென்சி போன்ற போராட்டங்களை மத்திய அரசும் ஆளுநரும் தூண்டி விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், திருமாவளவன் போன்றவர்கள் திமுக தலைவர் MK ஸ்டாலின் வீட்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. வெளியில் இருந்து ஆதரவு தரலாமா போன்ற ஒரு சில விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா. ஆனால் திமுக வெளியிலிருந்து ஆதரவு அளிக்காது. திமுக பொறுத்தவரை எதிர்கட்சியாக செயல்படுவதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். மற்றபடி ஆளுநருக்கும் விஜய்க்கும் இடைப்பட்ட விஷயத்தில் தலையிட விரும்பாமல் இருக்கிறார்கள். அது நிச்சயமாக தவறான ஒரு விஷயம். திமுகவும் இதனை கண்டிக்க வேண்டும். அவர்கள் எதிர்கட்சியாக செயல்படலாம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்காமல் கூட இருக்கலாம். அவர்கள் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூட கூறாமல் இருக்கலாம். ஆனால் ஆளுநரின் செயல்பாட்டை திமுகவும் கண்டிக்க வேண்டும், அதிமுகவும் கண்டிக்க வேண்டும். அதிமுக கண்டிப்பதுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் திமுக நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். ஆளுநரின் செயல்பாடு என்பது மாநில சுயாட்சி உரிமைகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது என்பதால் திமுக இதனை உண்மையாக கண்டிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ஆட்சியில் பங்கேற்பார்கள் என்றோ வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்றோ நாம் எதிர்பார்க்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுமானால் ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கலாம். ஒரு பெரிய தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக மக்களுக்கு மீண்டும் சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும்
அவர்கள் வேண்டுமானால் ஆதரவு அளிக்கலாம். காங்கிரஸ் எந்தவித ஒரு பேச்சுவார்த்தையும் திமுக கூட்டணி என்ற தலைவர் சந்தித்து பேசவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனும் இடதுசாரி கட்சிகளும் முன்னதாகவே தாவேகா எங்களிடம் கேட்கவில்லை, கேட்டிருந்தால் நாங்கள் அதை பரிசீலிப்போம் என்று முதலில் சொன்னார்கள். அதன் பிறகு நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து அதை சார்ந்த விஷயங்கள் இன்று பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. திருமாவளவன் வெளியே எங்களுடைய கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது, அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் இதை பற்றி முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இது தாவேகாக்கு ஆதரவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அது நிச்சயமாக பெருமளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவாகத்தான் திருமாவளவன் அவர்களும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி முடிவெடுப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாமகவின் அன்புமணி தரப்பில் அவர்கள் வைக்கும் கோரிக்கை துணை முதலமைச்சர் என்பது உள்பட அதிகமான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருப்பதனால அவங்களுடைய ஆதரவை பெறுவதில் சிக்கல் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் உண்மையிலே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்குமானால் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு தவறில்லை. ஆனால் அதிகமான டிமாண்ட்களை வைப்பது என்பது ஏறக்குறைய பிரேமலதாவை போல இப்ப அன்புமணி ராமதாஸ் மாறிவிட்டாரோ என்று கூட தோன்றுகிறது. ஆனால் விசிகாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை விஜய் வேறு விதத்தில் சந்திச்சு பேசுகிறார். அஇஅதிமுகவை உடைப்பதற்காக விஜய் முயற்சிக்கிறார் என்பதற்காக புதுச்சேரியில் தனி ரெசார்ட் எடுத்து எம்எல்ஏக்களை தங்க வைத்திருக்கிறார் எடப்பாடி என்ற ஒரு விஷயம் வெளிவருகின்றது. இதை நம்ம அரசியல் ரீதியாக எப்படி பார்க்க வேண்டும்? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறார்கள். மேலும் அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூறுகிறபடிதான் சில விஷயங்களில் அவர்கள் முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த நிர்பந்தத்தில் விடுபட வேண்டும். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாமல் சோர்வடைந்திருக்கிற தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர் என்பதற்காக சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் அவர் அனுபவம் மிக்கவர்கள், அவர்கள் 35 எம்எல்ஏக்கள் வரை தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டு தாவேகாவிற்கு வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அரசியல் எதிர்காலம் என்பது ஆளுங்கட்சியாக இருப்பதை பொறுத்துதான் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருப்பதால் நிச்சயமாக இவர் என்னதான் ரிசார்ட்டில் அடைத்து வைத்தாலும் நிச்சயமாக ஒரு பிளவு ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாது என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. 48 மணி நேரம் காலக்கெடு விதித்த ஆளுநர் மீண்டும் இந்த 48 மணி நேரம் என்பது எந்த நேரத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்வது, அதன் பிறகு ஆளுநருடைய நடவடிக்கை எதுவாக இருக்கும்? காபந்து முதலமைச்சராக தொடர்ந்து ஸ்டாலின் தொடர்ந்து வருகின்றார். இது எத்தனை நாள் நீடிக்கும்? அதிகபட்சமாக இது ஆளுநர் எப்பொழுது எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பார்? ஆளுநர் சட்டப்பேரவையை கலைத்து விட்டால் மே 5ஆம் தேதியோடு கலைத்து விட்டார். எனவே காபந்து முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் நீடிக்க முடியாது. இந்த நிலையில் அவர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தான் அமல்படுத்த வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தினால் 6 மாதங்களுக்கு மேல் அதை நீடிக்க முடியாது. எனவே 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். ஆளுநர் இப்பொழுது விஜய்க்கு பிரச்சாரம் செய்வதைப் போல அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதால் விஜய் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் ஒருவேளை தேர்தல் வைத்தால். ஆனால் அத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக கூட்டணி கட்சிகள் போராடி கொண்டிருப்பதாக கருதுகிறேன். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளித்தாலும் தாவேகாக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும், ஒரு சீட்டில் அந்த ஒரு பின்னடைவு ஏற்படும் என்ற ஒரு கணக்கு போடப்படுகின்றது. இது சாத்தியக்கூறா அல்லது மீண்டும் குடியரசு ஆட்சி மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த மாதிரியான காலகட்டத்தில் வர வாய்ப்புகள் இருக்கா? முதலில் 118 பேர் பெரும்பான்மையை அவர் காட்டிவிட்டால் போதும். அதற்கு பிறகு அதிமுகவில் இருந்தோ பிற கட்சிகளில் இருந்தோ பிற திமுக கூட்டணியில் இருந்து தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க தயங்குகிற கட்சிகளிலோ ஆதரவு அளிக்க கூடும். அவருடைய ஆதரவை பெறக்கூடிய விதத்தில் விஜய் நடவடிக்கை எடுக்கலாம். எனவே முதலில் 118 என்ற மேஜிக் எண், அதாவது மேஜிக் நம்பர், அந்த 118 என்பதை அவர் நிரூபித்து விட்டால் பிறகு அரசியல் சூழ்நிலைகளும் களமும் மாறும். எனவே இந்த 118 பேர் இந்த தாவேகாவின் 107 உறுப்பினர்களை தவிர மீதமுள்ளவர்களை வைத்துதான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. மேலும் அவருக்கு ஆதரவளிக்க முன்வரக்கூடும். அந்த ஆட்சி அமைத்து விட்டால் நிச்சயமாக அதிமுகவிலிருந்து தைரியமாக பலர் வெளியேறி இது தாவேகாவிற்கு ஆதரவளிக்க முன்வரக்கூடும். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் விஜய் நேரடியாக பேசவில்லை. நேரடியாக பேசியிருந்தால் அதை பற்றி நாங்கள் யோசித்து இருப்போம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழக மக்களுக்கு இது போன்ற ஒரு தகவல் என்பது ஒரு புதிதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதிமுகவை பாஜகவை அவர் கொள்கை எதிரி என்ற ஒரு விமர்சனத்தில் முன்வைத்தார். இந்த சூழலில் ஆட்சி அமைப்பதற்கு என்னிடம் கேட்டிருந்தால் தருவேன் என்ற ஒரு சூழலை உருவாக்குவது என்பது சரியான அரசியல் இதுவா?
இபிஎஸ்ஐ அவர் நேரடியாக சந்தித்து ஆதரவு கேட்டிருந்தால் நிச்சயமாக அது தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருந்திருக்கும். அவர் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளையும் எதிரிகளாகவும் பாஜகவை சித்தாந்த எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுகவை அவர் ஆதரவு கேட்டிருந்தால் ஊழல் கட்சியுடன் இவர் கூட்டணி வைக்கிறார் என்கிற விமர்சனம் அவருக்கு இட நேரிடும். ஆனால் தாவேக்காவை ஆதரித்து அதிமுகவிலிருந்து பலர் வெளியே வந்தால் என்னுடைய கொள்கையை பிடித்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்கிற நிலைப்பாட்டை அவர் மேற்கொள்ளலாம். எனவே தேர்தல் வந்தாலும் சரி அல்லது 318 என்ற மேஜிக் எண்ணை ஏற்படுத்தினாலும் சரி விஜய் தான் மீண்டும் முதலமைச்சர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட கான்வாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது விதிகளே இப்படிதான் இருக்கின்றதா? விதிப்படிதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறவரை தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த அடிப்படையில் அவரை முதலமைச்சருக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்திருக்கிறது. ஆனால் ஆளுநர் என்ன செய்திருக்க வேண்டும்? இவரை அழைக்கப் போவதில்லை அல்லது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரை அவர் முதலமைச்சராக இருக்கப் போவதில்லை என்று இவர் உரிய தகவல்களை டிஜிபிக்கோ மற்றவர்களுக்கோ கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் கொடுக்காமல் ஒரு நிர்வாக குளறுபடியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியது. விஜய் நேற்று ஆளுநர் மாளிகைக்கு வரும் பொழுது ஒரு முதலமைச்சருக்கு வரக்கூடிய பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ளே சென்றார். மீண்டும் அவர் அலுவலகத்திற்கு செல்லும் வரை அந்த வாகனங்கள் கான்வாய்கள் இருந்தன. அதன் பிறகு கான்வாயை திடீரென அங்கிருந்து எடுத்துட்டு போனது அப்படின்றது பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது வித்தியாசமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. எப்பொழுது இது போன்ற கான்வாய் பாதுகாப்பு அவருக்கு முழுமையான ஒரு முதல்வர் பாதுகாப்பு கொடுக்கப்படும்? திடீரென இது போன்ற ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால் உடனே எடுப்பது என்பது ஒரு மாற்று அரசியல் காழ்ப்புணர்ச்சி என நிறைய பேர் சொல்றதை நம்ம எப்படி பாக்குறது? பொதுவாகவே முதலமைச்சர் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து விட்டார், இவர்தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று தெரிவித்து விட்டாலே உடனடியாக காவல்துறையும் சரி நிர்வாகமும் சரி அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதேபோல் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் வரையிலும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் விஜயும் தாவேகாக்கு நிர்வாகிகளுமே அந்த கான்வாயை வாபஸ் வாங்கி சொல்லிவிட்டார்கள் என்று கூட அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் நான் முதலமைச்சராக கூட விரும்பவில்லை, நீங்கள் தேர்தலை கூட நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அல்லது நீதிமன்றத்துக்கு போய் நியாயம் கேட்கிறேன் என்று விஜய் முடிவெடுத்து விட்டதாக தெரிகிறது.